அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா, வருகின்ற ஆகஸ்ட் மாத பலன் 12 ராசிகாரர்களும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி அம்மன் அருள் டிவில பார்க்க போறோம். தொடர்ந்து நம்முடைய அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். நிறைய பேர் நம்முடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நம்ம அம்மன் அருள் டிவியை பார்க்கிறாங்கன்னா இவங்களுடைய துன்பங்கள் விலகணும். அதான் இந்த அம்மன் அருளுடைய டிவி சேனலுடைய நோக்கமே. நம்முடைய ஆன்மீக சிந்தனை நல்லபடியாக வந்து சேரணும். இப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படிப்பட்ட பலனை பார்க்க போறோம், என்ன ராஜ யோகத்தை நம்ம பார்த்து பயணிக்க போறோம், இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமான காலம்னா இந்த மாசத்துல இருக்குது. பொதுவா பாருங்க, இந்த மாசத்துடைய வரக்கூடிய விசேஷம் பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 4ஆம் தேதியே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விசேஷம்னா ஆடி அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இறந்த முன்னோர்களை நினைச்சு வழிபாடு பண்ணக்கூடிய காலகட்டம் அந்த ஆடி அமாவாசைம்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி ஆடி பெருக்கும்பாங்க. இந்த பெண்களுக்கு எல்லாம் தாலி பெருக்கி போடுவாங்க பாத்தீங்களா. இது வந்து ரொம்ப விசேஷமாக எல்லா அம்பாள் கோயிலையும் பாருங்க, இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே இந்த அம்பாள் கோயிலை எடுத்துக்கணும். இது ரொம்ப விசேஷமா இருக்கு. ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 7ஆம் தேதி ஆடிப்பூர திருவிழா மிக விசேஷமாக எல்லா இடத்துலையும் நடக்கும். இதுலயும் எல்லாருமே பெண்கள் எல்லாமே இந்த அம்பாளை வழிபாடு பண்ணி எல்லாமே அனுகூலத்தை தேடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரலட்சுமி விரத பூஜைங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும். ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி இது வந்து முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு பண்டிகை ஆகிறது. அடுத்து ஆகஸ்ட் மாசம் 19ஆம் தேதி ஆவணி அவட்டம்பாங்க. அதுவும் ரொம்ப விசேஷமாக இந்த மாசத்துல ஒரு விசேஷ காலங்கள். மூர்த்தத்தின பாத்தீங்கன்னா ஒரு 2 மூர்த்தங்கள் உங்களுக்கு வருது. பொதுவா பாருங்க 2 மூர்த்தம் தான் வருது ஆகஸ்ட் மாசம். அதாவது 22ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு சுப மூர்த்தங்கள் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23ஆம் தேதி ஒரு சுப மூர்த்தங்கள் வருது. இந்த 2 மூர்த்தம் மட்டும்தான் இந்த மாசத்துல வரக்கூடிய மூர்த்தங்கள். அதே மாதிரி 14ஆம் தேதியும் ஒரு மூர்த்தம் சுப மூர்த்தம் வருது. 3 மூர்த்தங்கள் இந்த மாசத்துல பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாசம் வருது. இந்த ஆகஸ்ட் மாசம் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் இணையக்கூடிய மாசம் இந்த ஆகஸ்ட் மாசம். ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இதை எல்லாருமே பாருங்க. ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் நான் எல்லா இதுலயுமே அதை டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தான் இந்த சிம்ம ராசி. பொதுவாக சிம்ம ராசியில பிறந்துட்டா பாருங்க, ஒரு தைரிய குணம் சிம்ம ராசியில நிறைவேற்ற இருக்கும். இதுலயுமே தைரியமான குணங்கள், ஒரு நிர்வாக பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா சிம்ம ராசி என்பட்ட கரெக்டா இருக்கும். ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை கரெக்டா செய்யக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பர்கள். அது மட்டும் இல்லாம தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா சிம்ம ராசி சொல்றாங்க. இதுலயுமே தன்மான குணம், தைரிய குணம் எல்லாமே சிம்மத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் காலபுருஷனுக்கு அது 5வது ராசி, குடும்பத்தை பார்க்கக்கூடிய ராசிங்கிறார். பொதுவா பாருங்க, குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. இதுலயுமே ரொம்ப நாகரீகமாக இருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி சொல்றாங்க. அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன், வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு, இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். இந்த ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்க வேணாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தை பார்த்துக்குங்க. சுய ஜாதகத்துல என்ன உங்களுக்கு திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க.
இப்ப என்ன திசாபுத்தி நடக்கும் பார்த்துக்கிட்டு பலனை எடுங்க. கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. இப்ப பிறப்பு ஜாதகம் தான் உங்க விதியை தீர்மானம் பண்ணும். இங்க ராசி சிம்ம ராசியா இருக்கலாம். பிறந்தது லக்னம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னம் மாறி மாறி வரும். லக்ன அடிப்படையில தான் பலனை கொடுக்கும். லக்னத்துல அதாவது நீங்க பிறப்பு ஜாதகம் நல்லா இருந்து கிரக அமைப்புனா லக்னத்தை வச்சு 9 நவகிரகம் நல்லா இருந்துட்டா நம்ம சொல்லக்கூடிய கோச்சார பலன் இருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலனை கொடுத்துரும். ஏன்னா விதியில நல்லா இருக்கணும், அப்பதான் கோச்சார பலன் நல்லா இருக்கும். அதனாலதான் பொது பலன்னு நான் எல்லா வீடியோலையும் கொடுத்துருப்பேன். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீ சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்தா இன்னும் துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். இப்ப ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை பார்க்க போறீங்க? சிம்ம ராசி பார்ப்போம். எல்லா கிரகத்தையுமே வழிநடத்தக்கூடிய கிரகமே சூரிய பகவான் தான். சூரியன் இல்லைன்னா எதுவுமே இயங்காது. அப்படிப்பட்ட ராசி தான் சிம்ம ராசி. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறாங்க? உங்களுடைய ராசியிலே புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. 2ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாருங்க, உங்களுக்கு 7ஆம் பாவத்துல சனி பகவான் வக்ரமாய் சஞ்சாரம் செய்யறாரு. 8ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதே மாதிரி 10ஆம் இடத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. 12ஆம் பாவத்துல உங்களுடைய ராசி அதிபதியான சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. கரெக்டா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு வர்றாரு. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு வர்றார். சொந்த வீட்டுக்கு, அவர் சொந்த பாவத்துக்கு வர்றார். 24ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் 2ஆம் பாவத்துக்கு வர்றார். செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 26, 27க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 11ஆம் பாவத்துக்கு போறார். மற்ற எல்லா கிரகமும் அதே இடத்துலதான் இருக்கும். நல்லா பாருங்க. இந்த அமைப்பு பிரகாரம் பார்க்கும்போது உங்களுக்கு சிம்ம ராசி இதுக்கு முன்னாடி எடுத்துப்பட்ட பலன் பார்த்தோன்னா 12ஆம் இடத்துல சூரியன் இருந்தாவே கண்டிப்பாக சொல்றேன் விரைய செலவுகள் இருந்திருக்கும், மருத்துவ செலவு இருந்திருக்கும், விரைய செலவு இருந்திருக்கும், நிறைய விரயத்தை பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு அனுகூலம் இருந்திருக்காது, ஒரு மந்தமான தன்மையை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நீங்க நிறைய ஒரு விஷயத்த பார்த்துருப்பீங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல போய் கடகராசியில போய் சூரியன் இருந்தாரே, அப்ப நிறைய தடைகள், கூட்டு தொழில், நண்பர்கிட்ட, பழக்க வழக்கிட்ட, வேலை உத்தியோகமே சரியான ஒரு அனுகூலத்தை கொடுக்கல. யாரெல்லாம் லக்னத்துக்கு சனி பகவான் சரியில்லாம இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நிறைய தடைகளை பார்த்தாங்க. ஏன்னா கண்டக சனி ஒரு சில பேருக்கு, ஏன்னா சூரியனுக்கு பகைக்கிறதுன்னா அந்த சனி பகவான் தான். அப்ப அந்த கண்டக சனியும் ஒரு சில பேருக்கு பயங்கர தடைகளை கொடுத்துருக்கும், விரயத்தை கொடுத்துருக்கும், வேலை உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துருக்கும். அடுத்து நட்பு பழக்க வழக்கத்துல ஒரு சில பலவீனத்தை கொடுத்துருக்கும், பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை கொடுத்துருப்போம், மாமனார் மாமியார் ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு சில தடைகளை கொடுத்துருப்பாரு, வெளிநாட்டுல இருக்கவங்க ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துருப்பாரு, தொழில்ல ஒரு மந்தமான தன்மையை சிம்மராசி கொடுத்துருப்பாரு, உடல்நிலை பாதிப்பு ஒரு சில பேருக்கு, மன ரீதியாக பாதிப்பு சிம்மத்துக்கு. ஏன்னா சந்திரனுடைய வீட்டுல மனசு காரகத்துல போய் உட்காந்துருக்காரு. அப்ப ஒரு மன குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கும், மனக்குழப்பம், மன தடுமாற்றம், இது மாதிரி நிறைய ஒரு நிகழ்வுகளை கொடுத்துருப்பாரு. ஒரு குழப்பத்துல இருப்பீங்க, ஸ்டெடியான ஒரு முடிவு எடுக்க முடியாது சிம்மராசியை பொறுத்தவரை. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி கொடுத்தாரு. ஆனா இனிமேல் எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டார். சிம்மம் 17க்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயத்த நான் சொல்லுவேன். சிம்மம் எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் சிம்மத்துக்கு வருதுன்னு நான் சொல்லுவேன். நிறைய நல்ல பலனை பார்ப்பாங்க. இனிமே கெட்ட பலனுக்கு வேலை இல்லை. சிம்ம ராசியை பொறுத்தவரை சூப்பரான ஒரு யோகம் சிம்மத்துக்கு வரும். என்னைய பொறுத்தவரை இனி போகக்கூடிய பாதை நல்ல ஒரு வெற்றி பாதை தான் சிம்ம ராசிக்கு கண்டிப்பா கிடைக்கும். எந்த தடைகள் வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய டைம் உங்களுக்கு வருது. சிம்ம ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு பலத்தை கொடுத்துருவாரு. என்னைய பொறுத்தவரை சிம்மத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு பலம் கண்டிப்பா கிடைக்கும். 11ஆம் வீட்டு அதிபதியே புதனே உங்க ராசி மேல இருக்கிறாரு.
ஒரு உயர்ந்த இடத்துக்கு உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த கௌரவம் உங்களை தேடி வருதுங்க சிம்ம ராசி. 17க்கு அப்புறம் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு புகழ், அந்தஸ்து, கௌரவம் உங்களுக்கு கிடைக்கும். மருத்துவ செலவு இனிமே இருக்காது, யாருக்குமே சரி. நிறைய செலவு இருக்காது. நீங்க சொந்த அங்கீகாரம் அளிப்பீங்க. வேலை உத்தியோகம் நிரந்தரமான ஒரு அனுகூலம் கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் கிடைக்காதவங்கலாம் கண்டிப்பா வேலை உத்தியோகம் கண்டிப்பா நிரந்தரமா கிடைச்சே தீர்வதில் மாற்று கருத்தே கிடையாது. சூப்பரான வேலை கிடைக்கும். அதுவும் வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்குறவங்களுக்குலாம் சொல்றேன், சூரியன் சனி பகவானை பார்க்குறாரு. கண்டிப்பா நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் கண்டிப்பா இருக்கும். வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்களுக்கு வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி வரலாம். ப்ரொமோஷனும் நிறைய பேருக்கு வரும். இந்த ஆகஸ்ட் மாசத்துல நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நேரத்தை அமைச்சு கொடுக்க போறாரு. நான் வெளிநாடு போகணும், இல்லை வெளியூர் போகணும், அதுவும் போகக்கூடிய நேரம் சிம்ம ராசிக்கு வரும். ஒரு சிங்கமான பாதையில் போவாங்க சிம்ம ராசிக்காரன். என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி படிப்பு, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், கல்விகள் நல்ல ஒரு திங்க் பண்ணக்கூடிய குணம் உங்களுக்கு இப்ப வரும். ஏன், என்ன காரணம், என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, 11ஆம் வீட்டு அதிபதியானவர் புதன் தான். உங்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா புதன் பகவானை சொல்லணும். அந்த ஞானமான கிரகம் உங்க ராசி மேலே இருக்குது. இப்போ படிப்பு கல்வி எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். நல்லா இன்க்ரீஸ் ஆகும். கல்வியில நல்லா சாதிப்பீங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி பொருளாதார வருமானம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். 2ஆம் வீட்டு அதிபதியும் புதனும் இங்கதான் இருக்குது. வருமானத்துக்குள்ள அதிபதியும். யாருக்கெல்லாம் இடத்துல டாக்குமெண்ட்ல கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கெல்லாம் இருக்கும், அந்த வழக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் சிம்மராசி. இடம் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, வண்டியை மாற்றுவாங்க, வாகனம் மாற்றுவாங்க. இது எல்லாமே ஆகஸ்ட் மாதம் 17க்கு அப்புறம் கண்டிப்பா 100% கண்டிப்பா நடந்தே தீரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்துட்டால் நல்லா கவனிச்சுக்கணும். இந்த மாற்றம் கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு லாப வருமானம் நல்லா இருக்கும். ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடக்கும். அரசாங்க சம்பந்தமா யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்களோ இந்த மாசத்தை மறந்துடாதீங்க. கரெக்டா ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் அரசாங்க எக்ஸாமை எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. லக்னத்தோட யாருக்கு சூரியன் இருக்கோ அவங்க எல்லாருமே அரசாங்கத்து வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. சூப்பரான ஒரு யோகம் இருக்கும். கண்டிப்பா 100% அரசாங்க வேலை கிடைச்சிடும். கவலையே பட வேணாம் என்னை பொறுத்தவரை. இல்லை அரசாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும்னா அதுவும் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு. நீங்கள் எங்கே போய் நீங்கள் லோன் கேட்டாலும் சரி, கடன் லோன் உடனே சேங்ஷன் ஆகும். கடன் உதவி உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும். லோனு அனுகூலமாக கிடைக்கும். பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் உண்டு. காதல் திருமணம், இல்லை 2வது திருமணம், இது எல்லாமே திருமணத்தில் உள்ள பிரச்சனை. சூரியன் வர்றாருன்னா கண்டிப்பாக திருமணம் செஞ்சு வைக்க போறான்னு அர்த்தம். ஏன்னா அவர் 7ஆம் பார்வை நேராக சனி பகவானை பார்த்துருவாரு. அப்போ திருமண பேச்சுகள் நிறைய திருமணத்தில் தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் அனுகூலமாக அமைகிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. தடை இல்லாத திருமணம், திருமணத்துல ஒரு தாமதம் இல்லாத ஒரு அனுகூலம், இது எல்லாமே அமைச்சு கொடுக்கப்பாரு. அது முதல் திருமணம் சரி, இல்லை 2வது திருமணம் சரி, ரெண்டுமே அனுகூலமா உங்களுக்கு சாதகமா அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் ஜாதகத்தை பற்றி பேசுங்க. கண்டிப்பாக 100% லாட்ரி யோகம் சிம்ம ராசிக்கு அற்புதமாக இருக்குது. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து திசாபுத்தி பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக யோகம் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம், நம்ம சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் உள்ளவங்க தைரியமாக தொழிலில் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பாக தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா தொழில் ஸ்தான அதிபதி சுக்கிர பகவான் பலமாக இருக்கிறார். தொழிலுக்குள்ள அதிபதியானவர் சுக்கிரன் உங்கள் ராசியிலே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் படத்துல குரு செவ்வாயும் சேர்ந்து இருக்குது. அப்போ தொழிலுக்குள்ள கிரகம் நல்லா பலமாக இருக்கும்போது கண்டிப்பாக தொழில் ஸ்தானம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துக்கிட்டு முயற்சி பண்ணால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. மெயினாக மருத்துவத்துறை நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும்,
கமிஷன் ஏஜென்சி சம்மந்தப்பட்ட தொடர்பு நல்லா இருக்கும். டெய்லர் வேலை நல்லா இருக்கும். அடுத்து இந்த பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கா பாருங்க, அவங்களாம் நல்லா இருக்கும். அரசாங்க ஊழியர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. இது எல்லாமே நல்லா இருக்கும். அரசியல் வாழ்க்கையில நல்லா ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும். இங்க எல்லாமே ஜெயிக்கக்கூடிய டைம் வருது. வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் உங்களுக்கு நல்ல அற்புதமா இருக்கு. இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போம். மக நட்சத்திர பிறந்தவங்க எப்போதுமே தனிமையை விரும்பக்கூடிய குணம் இருக்கும். இதுலையுமே தன்மானத்தோடு இருப்பாங்க. தனிமையை விரும்பக்கூடிய இருக்கும். எதுலையுமே ஒரு தைரிய குணமும் இருக்கும். இவங்களுடைய வழி எப்போதுமே தனி வழின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு பாருங்க, இனிமே வரக்கூடிய எதிர்காலம் சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு. மக நட்சத்திர பிறந்தவங்களுக்கு நல்ல டைம் வரும். ஏன்னா கேது 2ஆம் இடத்துல இருக்காரு வருமானத்துல. அப்போ உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சிந்தனை எல்லாமே பாருங்க, குடும்பம் வருமானம் சொல்லி குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுப்பாரு. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனத்தில் உள்ள பிரச்சனை, இந்த கோர்ட்டு கேஸ், வம்பு வளர்ச்சி பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு. வெளிநாடு, வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா வரும். என்னைய பொறுத்தவரையும் அதே மாதிரி வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். படிப்பு கல்வி நல்ல ஒரு மாணவர்களும் சூப்பரா இருக்கு. கமிஷன் ஏஜென்சி தொடர்பு இது எல்லாமே நல்ல ஒரு வண்டி வாகன தொடர்பு, வெளிநாடு தொடர்பு எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு பொன்னான நேரம். ஏன்னா ரொம்ப நீங்க நாகரீகமா இருக்கக்கூடியாது. இதுலையுமே ரொம்ப நாகரீகமா இருப்பீங்க. இதுலையுமே ஒரு தன்மானத்தோட இருப்பீங்க. எங்கே போனாலும் ஒரு ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். நல்ல ஒரு ஒழுக்கமான குணம், கொஞ்சம் நாகரிகமான குணம், இது எல்லாமே உங்கள்ட்ட நிறைய இருக்கும். பூர நட்சத்திரத்துல பிறந்தா அந்த அனுகூலம் கண்டிப்பா இருக்கும். இனிமே பாருங்க, நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கும். நகை, பணம், சேமிப்பு, வருமானம், இன்கம், குடும்பம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்தி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. வேலை உத்தியோக மாற்றங்கள், வேலை இட மாற்றங்கள், தொழிலில் ஒரு மாற்றங்கள், சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து உத்திரத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டீங்க. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி தைரியமா அதை வெல்லக்கூடிய குணம் இருக்கும். உங்களுக்கு ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் நல்ல ஒரு அரசாங்க தொடர்பு, அரசு மூலம் அனுகூலங்கள், வேலை உத்தியோக இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. கணவனுடைய ஒற்றுமைகள், திருமணம் நடக்கலாம், திருமணம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா வருது. வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.